நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அது உங்கள் டேலண்ட் இல்லாம இல்லை, உங்கள் காலை பழக்கம்தான். ஒரு மனிதன் எப்படி கால ஆரம்பிக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது சாணக்கியர் சொன்ன 8 ரகசியங்கள். இந்த ரகசியம் ஃபாலோ பண்ணினா நாளை நீங்கள் வெல்லலாம், இல்லை என்றா அதே வாழ்க்கை தான் தொடரும். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஏன் ரிசல்ட் கிடைக்கலன்னு ஒரு டவுட் உங்களுக்கே வந்திருக்கும்ல. நம்ம கோல்ஸ் செட் பண்றோம், பிளான்ஸ் போடுறோம், மோட்டிவேஷன் வீடியோஸ் கூட பார்க்கிறோம். ஆனா சில நாள்லயே அந்த ஃபயர் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே திரும்புறோம். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம காலை எப்படி ஆரம்பிக்கிறோம்ன்றதுதான். லேட்டாக எழுந்திருப்பது, ஃபோன் எடுத்துட்டு சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றது, எந்த பலனும் இல்லாம டே ஸ்டார்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரை மெதுவா டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் மிஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா அந்த ஒரு நாள் தான் ஸ்லோலி ஒரு ஹேபிட் ஆகும். அந்த ஹேபிட் தான் ஒரு லைஃப் ஸ்டைல் ஆகும். அந்த லைஃப் ஸ்டைல் தான் உங்க டெஸ்டினியையே டிசைட் பண்ணும். நீங்க கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் பண்றவர்கள் பெரும்பாலும் காலையிலே கண்ட்ரோல் இல்லாம தான் இருப்பாங்க. அதுக்கு பதிலா சக்சஸ் அடைந்தவர்கள் அவர்கள் காலை நேரத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவர்கள் டேயை பிளான் பண்ணுவாங்க. அவர்கள் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அதான் நண்பர்களே, நீங்க இன்னைக்கு காலை சேஞ்ச் பண்ணலன்னா நாளையும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்த வருடமும் அதே நிலை தான் இருக்கும். இந்த ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தான் பெரிய ஃபெயிலியரா மாறுது. அதனால தான் இப்போ இந்த வீடியோல நம்ம வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் சொன்ன அந்த 8 பவர்ஃபுல் காலை ரகசியங்களை பார்க்க போறோம். ரகசியம் 1, அதிகாலை எழும் பழக்கம், ஏர்லி வேக்கப் பவர். நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றணும்னா அவன் முதல்ல மாற்ற வேண்டியது அவன் எழும் நேரம்தான். அதிகாலை நேரம் என்பது வெறும் டைம் இல்லை, அது ஒரு பவர். அந்த நேரத்தில் உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைவு, உலகமே இன்னும் ஸ்லோவாக இருக்கும்போது நீங்க மட்டும் முன்னேற ஆரம்பிக்கிறீங்க. லேட்டா எழுந்தவனுக்கு நாள் ஷார்ட்டா இருக்கும். ஆனால் இயர்லியா எழுந்தவனுக்கு ஒரு நாள் டபுள் லைஃப் மாதிரி இருக்கும். நீங்க அதிகாலை எழுந்து உங்களுக்கான நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நாளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நண்பர்களே, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். அதிகாலை எழுவது ஒரு ஹேபிட் மட்டும் இல்லை, அது ஒரு வாழ்க்கை மாற்றம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் அதிகமாக வேலை பண்ணினாதான் வெற்றி கிடைக்கும்னு. ஆனா உண்மையில வெற்றி எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்ம நாள் எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுல தான். நீங்க லேட்டா எழுந்தீங்கன்னா என்ன ஆகுது? காலையிலே அவசரம், மனசுல குழப்பம், எதையும் சரியாக பிளான் பண்ண முடியாது. நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது. ஆனா நீங்க அதிகாலை எழுந்தீங்கன்னா நிலைமையே மாறிடும். நீங்க நாளை சேஸ் பண்ண மாட்டீங்க, நாள் உங்களை ஃபாலோ பண்ணும். இதுதான் அந்த பவர் ஷிஃப்ட் நண்பர்களே. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு மனிதன் காலை 5 மணிக்கு எழுந்துக்கிறான், இன்னொருத்தன் 8 மணிக்கு எழுந்துக்கிறான். தினமும் 3 மணி நேர டிஃபரன்ஸ். ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா 90 மணி நேரம். ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா 1000 மணி நேரத்துக்கும் மேல அட்வான்டேஜ். இது ஜஸ்ட் டைம் இல்லை நண்பர்களே, இது லைஃப் அட்வான்டேஜ். ஆனா ப்ராப்ளம் எங்கேன்னு தெரியுமா? நமக்கு இது எல்லாம் தெரியும், ஆனா நாம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் தான் ஸ்ட்ராங். நம்ம ட்ரீம் விட
ராத்திரி நாம ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணுவோம். நாளை நான் ஏர்லியா எழுந்திருப்பேன், வாழ்க்கையை மாத்துவேன்னு. ஆனா காலையில அலாரம் அடிச்சதும் இன்னும் 5 நிமிஷங்கள்னு சொல்றோம். அந்த 5 நிமிஷங்கள் தான் நண்பர்களே உங்க வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்றது. நீங்க ஸ்னூஸ் அடிக்கிற ஒவ்வொரு தடவையும் நீங்க அலாரமை போஸ்ட்போன் பண்ணல, உங்க சக்சஸ் ஐ போஸ்ட்போன் பண்றீங்க. இதுதான் ரியல் ஃபைட். வெளியுள்ள இல்ல, உங்க உள்ள. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் சில நாள்ல ஏர்லியா எழுந்திருக்கேன், ஆனா லைஃப் சேஞ்ச் ஆகலன்னு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஏர்லியா எழுவது மட்டும் போதாது, பர்பஸுடன் எழுந்தாதான் சேஞ்ச் வரும். காலையில எழுந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணினா அந்த கோல்டன் டைம் முழுக்க வேஸ்ட் ஆயிடும். அதனால கால நேரம் இன்டென்ஷனலா இருக்கணும். இங்கதான் பழைய காலத்துக்கும் இப்போ நம்ம வாழ்க்கைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க நேச்சுரலி அதிகாலை எழுந்திருப்பாங்க. மொபைல் இல்ல, சோஷியல் மீடியா இல்ல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல. அவங்க நேச்சரோட சிங்காக வாழ்ந்தாங்க. அதனால அவங்களோட மைண்ட் கால்மா இருந்தது, கிளியரா இருந்தது, ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? லேட் நைட் தூக்கம், ஃபோன் யூசேஜ், காலையில டயர்டா எழுந்திருப்போம். டே ஸ்டார்ட் ஆகும் முன்னாடியே நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். இதுதான் அந்த பெரிய டிஃபரன்ஸ் நண்பர்களே. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க வாழ்க்கையை மாத்தணும்னா பெரிய விஷயத்துல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சிம்பிள் டிசிஷன். நான் நாளை முதல் அதிகாலை எழுந்து அந்த நேரத்தை எனக்காக யூஸ் பண்ணுவேன்னு முடிவு பண்ணுங்க. அந்த ஒரு டிசிஷன் தினமும் ரிப்பீட் ஆகும்போது அது ஹேபிட் ஆகும். அந்த ஹேபிட் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். நினைவில் வைங்க நண்பர்களே, வெற்றியாளர்கள் வேற மாதிரி மனிதர்கள் இல்லை. அவர்கள் சிம்பிள் விஷயங்களை தொடர்ந்து சரியாக செய்பவர்கள்தான். அந்த சிம்பிள் விஷயங்களில் மிக பவர்ஃபுல்லானது இந்த அதிகாலை எழும் பழக்கம்தான். ரகசியம் 2, உடனே ஃபோன் அவாய்ட் பண்ணு. நோ ஃபோன் ரூல். காலை எழுந்த உடனே நம்ம எல்லாரும் செய்யற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, ஃபோன் எடுக்கிறது தான். அது சோஷியல் மீடியா ஆகட்டும், மெசேஜஸ் ஆகட்டும், அது நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். காலையில உங்க பிரெயின் ஒரு blank பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன ஃபீட் பண்றீங்கன்றத தான் உங்கள் டே டிசைட் ஆகுது. ஃபோன்ல நெகட்டிவ் கண்டென்ட் பார்த்தா உங்கள் நாள் முழுக்க அதே மூடு தான் இருக்கும். அதனால நண்பர்களே, காலை முதல் 30 முதல் 60 வரை நிமிஷம் ஃபோனை டச் பண்ணாதீங்க. உங்க மைண்டுக்கு நீங்களே பாஸ் ஆகுறீங்க. அந்த வாய்ஸை மாத்துறதுக்கு தான் இந்த காலை மைண்ட் ப்ரோக்ராமிங். நீங்க தினமும் காலையில அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது ஆரம்பத்துல ஃபேக் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தீரே தீரே உங்க பிலீஃப் ஆகும். ஒரு விதை விதைக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க தினமும் பாசிட்டிவ் தாட்ஸ் விதை மாதிரி போடுறீங்க. அது நாளைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் மரமா வளரும். இப்போ ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான். அவன் மைண்ட்ல தினமும் என்னால பாஸ் ஆக முடியாதுன்னு தன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா அவன் எவ்வளவு படிச்சாலும் எக்ஸாம்ல பேனிக் ஆகிடுவான். ஆனா அதே ஸ்டூடெண்ட், நான் காமா இருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் நல்லா எழுதுவேன்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தான்னா அவன் எக்ஸாம் ஹால்ல கான்ஃபிடென்ட்டா இருப்பான். இதுதான் டிஃபரன்ஸ் நண்பர்களே. நாலேஜ் சேமா இருந்தாலும் மைண்ட் செட் தான் ரிசல்ட் டிசைட் பண்ணும். இங்க தான் நம்ம காலத்துக்கும் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி இருந்தவங்க அவங்க மைண்டை நேச்சுரலி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைவு,
கம்பாரிசன் குறைவு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா, கம்பேரிசன், நெகட்டிவிட்டி, இது எல்லாம் நம்ம மைண்டை வீக் ஆகுது. அதனால இப்போ நம்ம கான்ஷியஸ்லி மைண்டை ட்ரெயின் பண்ணணும். நீங்க காலையில 5 முதல் 10 வரை மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபியூச்சர் இமேஜின் பண்ணுங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. அது உங்க மைண்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நண்பர்களே, உங்க மைண்ட் ஒரு பவர்ஃபுல் டூல். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களோட கண்ட்ரோல்ல வரும். ஆனா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டீங்கன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தினமும் காலையில உங்களுக்கே நீங்களே சொல்லுங்க, நான் ஸ்ட்ராங், நான் கான்ஃபிடென்ட், நான் முன்னேறிக்கிட்டே இருப்பேன். இந்த சிம்பிள் பிராக்டிஸ் நாளுக்கு நாள் உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் மனிதனாக மாற்றும். நினைவில் வைங்க நண்பர்களே, வெற்றி வெளியில கிடைக்காது, அது உள்ளே ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பம் இந்த காலை மைண்ட் புரோகிராமிங்ல தான். ரகசியம் 4: உடலை இயக்கும் பழக்கம், பிசிக்கல் ஆக்டிவேஷன். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும்னா ஒரு ஆக்டிவ் பாடி வேண்டும். நண்பர்களே, காலையில சிறிய எக்ஸர்சைஸ், வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், இது எல்லாம் சிம்பிளா தெரியும். ஆனா அதோட இம்பாக்ட் பெரியது. அது உங்க எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணும், லேசிஸை ரிமூவ் பண்ணும், நாள் முழுக்க ஆக்டிவா இருக்க உதவும். உடல் சோம்பேறியா இருந்தா மைண்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால காலையில பாடியை ஆக்டிவேட் பண்ணுங்க. நண்பர்களே, நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எக்ஸர்சைஸ் பண்ணணும், ஆனா டைம் இல்லை. ஆனா உண்மையில ப்ராப்ளம் டைம் இல்லாதது இல்லை, ப்ரையாரிட்டி இல்லாதது. ஒரு சிம்பிள் விஷயம் கேட்கிறேன் நண்பர்களே, நீங்க காலையில எழுந்த உடனே எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃப்ரெஷ்ஷா இல்ல டயர்டா? நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? உங்க பாடி ஆக்டிவேட் ஆகலன்னு தான். நம்ம பாடி ஒரு மெஷின் மாதிரி, அதை ஸ்டார்ட் பண்ணணும், இயக்கணும், அப்போதான் அது சரியாக வேலை செய்யும். நீங்க காலையில எழுந்த உடனே மூமெண்ட் இல்லாம இருந்தீங்கன்னா உங்க பாடி இன்னும் ரெஸ்ட் மோட்ல தான் இருக்கும். அதனால தான் லேசினஸ் ஃபீல் ஆகுது. ஆனா நீங்க 5 முதல் 10 மினிட்ஸ் கூட வாக்கிங் போனீங்கன்னா, சில ஸ்ட்ரெச்சிங் பண்ணினீங்கன்னா உங்க பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்க பிரெயினுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாகும். அதனால உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பைக் நீண்ட நேரம் நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா சில நிமிஷம் ஓட்டினா அது ஸ்மூத்தா ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம பாடி. நீங்க அதை இயக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு எனர்ஜி ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க? காலையில எழுந்த உடனே சேர்ல உட்கார்ந்துட்டு ஃபோன் அல்லது நேரா வேலை, இதுல மூமெண்ட் இல்லை. அதனால பாடி டல்லா இருக்கும், மைண்டும் டல்லா ஆகும். நண்பர்களே, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும். எனர்ஜி இல்லாத மனசு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு மோட்டிவேஷன் இருந்தாலும் உங்க பாடி டயர்டா இருந்தா நீங்க கன்சிஸ்டண்டா இருக்க முடியாது. அதனால தான் வின்னர்ஸ் எல்லாரும் கால ரூட்டீன்ல பாடி மூவ்மெண்ட் ஆட் பண்ணுவாங்க. அது ஜிம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் வாக்கிங், லைட் ஜாகிங், யோகா, ஸ்ட்ரெச்சிங், இது எல்லாம் போதும். இங்க ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயி காலையில லேட்டா எழுந்து ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்றான். அவன் மைண்ட்ல கிளாரிட்டி இல்லை, எனர்ஜி இல்லை. அதனால அவன் நாள் முழுக்க டயர்டா தான் இருப்பான். ஆனா இன்னொருத்தன் அவன் 10 மினிட்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா டே ஸ்டார்ட் பண்றான். அவனுக்கு சேம் ஒர்க் இருந்தாலும் அவன்
எனர்ஜெட்டிக்கா கம்ப்ளீட் பண்ணுவான். இதுதான் டிஃபரன்ஸ் நண்பர்களே. இங்க தான் நம்ம காலத்துக்கும் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி இருந்தவங்க அவங்க டெய்லி பிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க, நடக்கிறது, வேலை பண்றது, அவங்களோட பாடி நேச்சுரலி ஆக்டிவா இருக்கும். ஆனா இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் செடென்டரி ஆகிடுச்சு. நாம அதிகம் உட்கார்ந்து தான் இருக்கிறோம். அதனால தான் நாம கான்ஷியஸ்லி பாடியை ஆக்டிவேட் பண்ணணும். நீங்க ஒரு ஸ்மால் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுங்க நண்பர்களே. காலையில 10 மினிட்ஸ் மூவ்மெண்ட். அது எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தினமும் கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. அது உங்க எனர்ஜியை பில்ட் பண்ணும், உங்க கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், உங்க ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணும். முதலில் இது ஒரு ஸ்மால் எஃபர்ட் மாதிரி தோணும், ஆனா சில நாள்களுக்கு பிறகு அது ஒரு பவர்ஃபுல் ஹேபிட் ஆகிடும். நினைவில் வைங்க நண்பர்களே, ஸ்ட்ராங் பாடி டு ஸ்ட்ராங் எனர்ஜி டு ஸ்ட்ராங் மைண்ட் டு சக்சஸ்ஃபுல் லைஃப். அதனால காலையில பாடியை ஆக்டிவேட் பண்றது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு நெசசிட்டி. ரகசியம் 5, கற்றல் பழக்கம், லேர்னிங் ஹேபிட். நண்பர்களே, காலை நேரம்தான் லேர்னிங்க்கு பெஸ்ட் டைம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 10 முதல் 15 வரை மினிட்ஸ் கூட புத்தகம் படிச்சீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை ஸ்லோலி சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் காலையில் நாலேஜ் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா நாலேஜ் தான் பவர். நீங்க தினமும் கரியத்த விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா 1 வருடத்துக்கு பிறகு நீங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆகியிருப்பீங்க. நண்பர்களே, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் எதுவும் ஒரே நாள்ல நடக்காது. அது சிறிய சிறிய மாற்றங்களால தான் வரும். அதுல மிக முக்கியமானது இந்த லேர்னிங் ஹேபிட் தான். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு ஆல்ரெடி நிறைய தெரியும், இப்போ புதுசா என்ன கத்துக்கணும்னு. ஆனா உலகம் தினமும் அப்டேட் ஆகுது நண்பர்களே. நீங்க அப்டேட் ஆகலைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கலி அவுடேட்டட் ஆகிடுவீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு மொபைல் ஃபோன் நீங்க 2 முதல் 3 வருஷம் அப்டேட் பண்ணாம யூஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்லோவா ஆகிடும். ஆப்ஸ் சரியா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம பிரெயின். நீங்க டெய்லி நாலேஜ் ஆட் பண்ணலன்னா நீங்க சேம் லெவல்ல தான் இருப்பீங்க, growth இருக்காது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏன் காலை நேரம் தான் லேர்னிங்க்கு பெஸ்ட்னு சொல்றோம்? ஏன்னா அந்த நேரத்தில் உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைவு, ஃபோக்கஸ் அதிகம். நீங்க அந்த நேரத்தில் படிச்ச விஷயம் நேரடியாக மைண்ட்ல செட்டில் ஆகும். அதனால தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் காலையில லேர்னிங்க்கு டைம் எடுத்துக்குவாங்க. நீங்க ஒரு 10 முதல் 15 மினிட்ஸ் மட்டும் படிச்சாலும் அது தினமும் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா 1 வருஷத்துக்கு அது ஹியூஜ் நாலேஜ் ஆக மாறும். ஒரு ஸ்மால் கால்குலேஷன் பண்ணி பாருங்க. நீங்க தினமும் 10 மினிட்ஸ் படிச்சீங்கன்னா 1 வருஷத்துக்கு 3650 மினிட்ஸ், அதாவது 60 மணி நேரத்துக்கும் மேல லேர்னிங். அந்த 60 மணி நேரம் தான் நண்பர்களே உங்களை ஆவரேஜ் மனிதனிலிருந்து அபவ் ஆவரேஜ் மனிதனாக மாற்றும். இப்போ ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் டெய்லி சோஷியல் மீடியால 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றான். மற்றொருத்தன் டெய்லியா 15 மினிட்ஸ் லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்றான். 1 மாசத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா 1 வருடத்துக்கு ஒருத்தன் அதே இடத்துல தான் இருப்பான். மற்றொருத்தன் நாலேஜில் க்ரோ ஆயிருப்பான். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட் நண்பர்களே. நீங்க ஸ்மால் எஃபர்ட்டை தினமும் ரிப்பீட் பண்ணினீங்கன்னா அது ஃபியூச்சர்ல பெரிய ரிசல்ட் கொடுக்கும். இங்க தான் நம்ம காலத்துக்கும் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
முன்னாடி இருந்தவங்க. அவங்க நாலேஜை தேடி போய் கத்துக்கிட்டாங்க, புக்ஸ் படிச்சாங்க, எல்டர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டாங்க. ஆனா நாம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா டைமை என்டர்டெயின்மெண்ட்டுக்கே ஸ்பெண்ட் பண்றோம். அதனால தான் growth ஸ்லோ ஆகுது. நண்பர்களே, நீங்க ஒரு சிம்பிள் ஹேபிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. காலையில 10 மினிட்ஸ் லேர்னிங். அது புக் ஆகட்டும், ஆடியோ ஆகட்டும், பாட்காஸ்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா டெய்லியா நியூவா ஏதாவது கத்துக்கோங்க. அது உங்க திங்கிங்கை சேஞ்ச் பண்ணும், உங்க டிசிஷன் மேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணும், உங்க கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். முதலில் இது ஸ்மாலா தோணும். ஆனா சில மாதங்களுக்கு பிறகு நீங்க உங்களையே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஆயிருப்பீங்க. நினைவில் வைங்க நண்பர்களே, இன்கம் சேஞ்ச் ஆகணும்னா முதல்ல நாலேஜ் சேஞ்ச் ஆகணும். நாலேஜ் சேஞ்ச் ஆனா திங்கிங் சேஞ்ச் ஆகும். திங்கிங் சேஞ்ச் ஆனா லைஃப் சேஞ்ச் ஆகும். அதனால காலை நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நண்பர்களே, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா அது உங்கள் மேல நீங்கள் செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரகசியம் 6. நாள் திட்டமிடல், டெய்லி பிளானிங். ஒரு நாள் பிளான் இல்லாம ஸ்டார்ட் பண்ணினா அது வேஸ்ட் ஆகும் நண்பர்களே. காலையில் 5 முதல் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன செய்யணும்னு கிளியரா எழுதிக்கோங்க. அது உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். இல்லைன்னா நாள் முழுக்க பிஸியா இருந்தாலும் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. வினர்ஸ் எப்பவும் பிஸி இல்லை, அவர்கள் ப்ரொடக்டிவ். அதுக்கான சீக்ரெட் இதுதான் பிளானிங். நண்பர்களே, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் ஒரு தவறு பண்றோம். நாம நாள் முழுக்க பிஸியா இருக்கிறோம். ஆனா நாள் முடிஞ்சப்போ என்ன சாதிச்சோம்னு கேட்டா ஆன்சர் இருக்காது. ஏன் தெரியுமா? பிளானிங் இல்லாம வேலை பண்றோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ஒரு ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணாம, ரூட் தெரியாம, எந்த நேரத்துல போறீங்கன்னு தெரியாம போனீங்கன்னா நீங்க எங்கேயாவது சேருவீங்க. ஆனா சரியான இடத்துக்கு சேர மாட்டீங்க. அதே மாதிரி தான் நம்ம நாள். நம்ம வாழ்க்கை ஒரு ஜெர்னின்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஜெர்னியில ஒரு ஸ்டெப். அந்த ஸ்டெப் சரியான டைரக்ஷன்ல போகணும்னா பிளானிங் தேவை. காலையில 5 முதல் 10 வரை மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன முக்கியமான வேலைன்னு எழுதிக்கிட்டீங்கன்னா உங்க மைண்ட் கிளியரா ஆகும். அந்த கிளாரிட்டி தான் நண்பர்களே உங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் பாருங்க. ஒரு மனிதன் காலையில பிளான் இல்லாம ஸ்டார்ட் பண்றான். யாராவது கால் பண்ணினா அந்த வேலை, மெசேஜ் வந்தா அதுக்கு ரிப்ளை, இப்படி நாள் முழுக்க ரியாக்ஷன்ல தான் இருப்பான். ஆனா இன்னொருத்தன் அவன் காலையில 3 முக்கிய வேலைகளை எழுதிக்கிறான். அதை கம்ப்ளீட் பண்றதுல ஃபோகஸ் பண்றான். இருவரும் பிஸியா இருப்பாங்க. ஆனா ரிசல்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதுதான் பிளானிங்கோட பவர் நண்பர்களே. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க எல்லா வேலைகளையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான 2 முதல் 3 வரை டாஸ்க்ஸ் மட்டும் எழுதுங்க. அதையே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரிதிங் இம்பார்ட்டன்ட் இல்ல, சில விஷயங்கள் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை ஐடென்டிஃபை பண்றது தான் பிளானிங். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? டு டூ லிஸ்ட் பெரியதாக எழுதுவாங்க, ஆனா ஒன்றையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அதனால ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், கான்ஃபிடன்ஸ் குறையும். அதனால சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு நான் கண்டிப்பா முடிக்கணும் 3 வேலை. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நாளை மீண்டும் ஆக்ஷன் எடுக்க மோட்டிவேட் பண்ணும். இங்க தான் நம்ம காலத்துக்கும் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி இருந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கை சிம்பிளா இருந்தது, அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைவு. ஆனா இப்போ நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். அதனால பிளானிங் இல்லாம இருந்தா நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நண்பர்களே, நீங்க ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா நீங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தினமும் காலையில 5 முதல் 10 வரை மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்க நாள் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்க.
அது ஒரு ஸ்மால் ஹேபிட் மாதிரி தோணும், ஆனா அது உங்க ஃபியூச்சரை ஷேப் பண்ணும். நினைவில் வைங்க, பிஸியா இருக்கிறது ஈஸி, ப்ரொடக்டிவா இருக்கிறது தான் ரியல் ஸ்கில். அந்த ஸ்கில்லை பில்ட் பண்ற சீக்ரெட் இந்த டெய்லி பிளானிங் தான். ரகசியம் 7: அமைதி நேரம், சைலன்ஸ் மற்றும் ஃபோக்கஸ் டைம். நண்பர்களே, வாழ்க்கையில் கிளாரிட்டி வேணும்னா சைலன்ஸ் தேவை. காலை நேரம் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து உங்கள் தாட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. மெடிடேஷன், டீப் பிரீதிங், இதெல்லாம் உங்கள் மைண்டை காம் பண்ணும். ஸ்ட்ரெஸ் குறையும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். வெளி உலக நாய்ஸ் குறையும் போதுதான் உங்களோட இன்னர் வாய்ஸ் கேட்க முடியும். நண்பர்களே, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில பிகெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, அது வெளியில இருக்கிற பிரச்சனைகள் இல்லை, நம்ம மைண்டில் இருக்கிற நாய்ஸ் தான். நீங்க கவனிச்சு பாருங்க, நாம் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். பாஸ்ட், ஃபியூச்சர், மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் மைண்டில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கன்ஃபியூஷன் வரும், டிசிஷன் எடுக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். ஆனா நண்பர்களே, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ஸ்லோலி குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கலக்கினீங்கன்னா அது குழப்பமாக இருக்கும். ஆனா அதை சில நிமிஷம் அப்படியே வச்சீங்கன்னா அந்த தண்ணீர் கிளியரா ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம மைண்ட். நீங்க அதை எப்பவும் பிஸியா வச்சீங்கன்னா அது குழப்பமா தான் இருக்கும். ஆனா நீங்கள் அதை கால்மாக்கினீங்கன்னா கிளாரிட்டி வரும். இதுதான் சைலன்ஸோட பவர் நண்பர்களே. இப்போ ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கணும், ஆனா மைண்ட்ஃபுல்லா நாய்ஸ், டென்ஷன். அந்த நேரத்தில் எடுக்கிற டிசிஷன் மோஸ்ட்லி ராங் ஆகிடும். ஆனா நீங்க கொஞ்சம் கால்மா இருந்து டீப் பிரீத்திங் பண்ணி அமைதியா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் உங்களுக்குள்ளே இருந்து வரும். இதுதான் அந்த இன்னர் வாய்ஸ். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நாம் அதை கேட்கவே நேரம் எடுத்துக்க மாட்டோம். எப்பவும் ஃபோன், வேலை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதுலயே பிஸியா இருப்போம். அதனால நம்ம மைண்டை நாம கேட்க முடியாது. இங்கதான் நம்ம காலத்துக்கும் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி இருந்தவர்கள் அவர்கள் நேச்சரோட க்ளோஸா இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. அதனால அவர்களோட தாட்ஸ் கிளியரா இருந்தது, டிசிஷன் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா இப்போ நம்ம லைஃப் ஃபுல் நாய்ஸா ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம மைண்ட் வீக் ஆகுது. நண்பர்களே, நீங்க தினமும் காலையில் 5 முதல் 10 வரை மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் அமைதியா உட்கார்ந்து பாருங்க. எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் தாட்ஸ். முதல்ல அது கஷ்டமா இருக்கும், ஏன்னா மைண்ட் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா அது ஸ்லோலி கால்ம் ஆகிடும். அந்த காம் ஸ்டேட்ல தான் உங்க பெஸ்ட் ஐடியாஸ் வரும், உங்க கிளாரிட்டி வரும். ஒரு முக்கியமான விஷயம் நினைவில் வைங்க, ஃபோகஸ் என்பது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத நிலை அல்ல, அதை கண்ட்ரோல் பண்ற திறன். அந்த திறன் சைலன்ஸ்ல தான் பில்ட் ஆகும். நீங்க தினமும் இந்த ஸ்மால் ஹேபிட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் குறையும், உங்க கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், உங்க டிசிஷன்ஸ் பெட்டர் ஆகும். முக்கியமா நீங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே வாழ்க்கையில பிகெஸ்ட் பவர் நண்பர்களே. நினைவில் வைங்க, வெளியுள்ள ஆன்சர்ஸ் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவையெல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அதை கேட்க வேண்டும்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அந்த அமைதி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ரகசியம் 8: தொடர்ந்து செய்வது, கான்சிஸ்டன்சி பவர். இந்த எல்லா ரகசியங்களும் ஒரு நாள் பண்ணினா ரிசல்ட் கிடைக்காது நண்பர்களே. கான்சிஸ்டன்சி தான் சக்சஸ் அண்ட் கீ. தினமும் ஷேம் ரூட்டீன் ஃபாலோ பண்ணும்போதுதான் அது ஹேபிட் ஆகும். அந்த ஹேபிட் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். நீங்க 21 டேஸ் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது உங்கள் ஐடென்டிட்டி ஆகிடும். அப்போ வெற்றி ஆட்டோமேட்டிக்லி வரும். நண்பர்களே,
இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். நம்மில் நிறைய பேர் ஒரு பெரிய தவறு பண்றோம். நாம் மோட்டிவேஷன் வந்த நாள்ல மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆனா மோட்டிவேஷன் இல்லாத நாள்ல நாம கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிடுறோம். அதனால தான் ரிசல்ட் வராது. நண்பர்களே, சக்சஸ் என்பது ஒரே நாள்ல வரும் விஷயம் இல்லை. அது டெய்லியா ரிப்பீட் ஆகிற ஸ்மால் ஆக்ஷன்ஸின் ரிசல்ட் தான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ஜிம் போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு நாள் மட்டும் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணினீங்கன்னா உடம்பு சேஞ்ச் ஆகாது. ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் பண்ணினீங்கன்னா சில மாசங்களுக்கு பிறகு பெரிய சேஞ்ச் வரும். அதே மாதிரி தான் வாழ்க்கை. நீங்க ஒரு நாள் ஏர்லியா எழுந்தீங்கன்னா, ஒரு நாள் புக் படிச்சீங்கன்னா, ஒரு நாள் பிளான் பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை மாற்றாது. ஆனா அதையே தினமும் ரிப்பீட் பண்ணினீங்கன்னா அது ஹேபிட் ஆகும். அந்த ஹேபிட் தான் உங்க ஃபியூச்சரை பில்ட் பண்ணும். இங்க தான் கன்சிஸ்டன்சியோட ரியல் பவர் இருக்குது நண்பர்களே. நீங்க டெய்லியா ஸ்மால் ஆக்ஷன்ஸ் ரிப்பீட் பண்றீங்கன்னா அது காம்பவுண்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். முதல் நாள்ல சேஞ்ச் தெரியாது, ஒரு வாரம் சேஞ்ச் தெரியாது. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு நீங்க உங்களையே ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுவீங்க. இப்போ ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் பாருங்க. 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு நாள் ஃபுல் எனர்ஜியோட ஒர்க் பண்றான், அடுத்த நாள் ரெஸ்ட், அடுத்த நாள் அகெயின் ஒர்க். மற்றொருத்தன் டெய்லியா கன்சிஸ்டண்டா ஸ்மால் எஃபர்ட் போடுறான். சில நாட்களுக்கு பிறகு செகண்ட் பர்சன் தான் முன்னேற ஆரம்பிப்பான். ஏன்னா கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. நண்பர்களே, பர்ஃபெக்டா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, கன்சிஸ்டண்டா இருக்கணும் தான் முக்கியம். நீங்க சில நாள்ல மிஸ் பண்ணலாம், அது நார்மல். ஆனா கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணாதீங்க, மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ரியல் டிசிப்ளின். இங்க தான் நம்ம காலத்துக்கும் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி இருந்தவர்கள் அவர்கள் டெய்லி ரூட்டீனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவர்களோட வாழ்க்கை ஸ்டேபிளா இருந்தது. ஆனா இப்போ நம்ம ரூட்டீன் கன்சிஸ்டண்டா இல்ல, அதனால ரிசல்ட்ஸ் அன்ஸ்டேபிளா இருக்கு. நண்பர்களே, நீங்க ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. நோ மேட்டர் வாட், ஐ வில் நாட் பிரேக் த செயின். ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் டபுள் எஃபர்ட் போடுங்க. அதுதான் உங்களை ட்ராக்ல வைக்கும். நினைவில் வைங்க, ஸ்மால் ஸ்டெப்ஸ், டெய்லி கன்சிஸ்டன்சி, லாங் டேர்ம் சக்சஸ். இந்த 8 காலை ரகசியங்களும் நீங்க டெய்லியா ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகாம இருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற அந்த ஸ்மால் ஹேபிட் நாளைக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி ஆகும். அதனால நண்பர்களே, பர்ஃபெக்ட் மொமெண்ட் காத்திருக்காதீங்க. இப்போதே ஸ்டார்ட் பண்ணுங்க. சிறியதாக ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனா தொடர்ந்து பண்ணுங்க. அப்போ வெற்றி வந்து உங்களை தேடி வரும்.